வருடா வருடம் குவிகம் குறும்புதனம் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான அளவிற்கு போட்டியில் பங்கேற்க குறும்புதினங்கள் வந்து சேர்ந்திருந்தன. அவற்றை தேர்வு செய்த 3 தேர்வாளர்கள் ஒரு நிமிஷம். நான் கிருபானந்தம் சார் அவர்கள் அமைச்சிருந்த மூன்று தேர்வாளர்கள் சாய் கணேசன், 3 தேர்வாளர்கள். அவர்கள் சாய் கணேசன் அவர்கள், சதுர்புஜன், பாஸ்கர் என்கின்ற சதுர்புஜன், அப்புறம் நம்முடைய சுந்தரராஜன் சார். கீழாம்பூர் அவர்கள் கூட இதில் ஃபைனல் ஜட்மெண்ட்டில் அந்த ஜட்ஜாக இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் இன்றைக்கு வர முடியாத நிலைமை. அதனால் அவருடைய எப்படி அவர் தேர்ந்தெடுத்தார் என்பதை அவருடைய குரலை நாம் பின்னால் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய நிகழ்வில் வருடாவுடன் எப்போதும் போல 12x2 24 குறும்புதினங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவற்றில் முறையே முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு என்று 3 குறும்புதினங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதை தவிர 12 குறும்புதினங்கள் மூத்த எழுத்தாளர்கள் எழுதியவை. ஸோ ஒவ்வொரு மாதமும் 3 குறும்புதினங்களில் ஒன்று முன்னமேயே வெளியாகிய மூத்த எழுத்தாளருடைய குறும்புதினம், மற்ற 2 நாம் தேர்வு செய்கின்ற குறும்புதினத்திலிருந்து பிரசுரிக்கப்படுகின்றன. இந்த 24 குறும்புதினங்களிலிருந்து 3 குறும்புதினங்களை முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்ற வகையிலே தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார்கள். இம்முறை யாருக்கு அந்த பரிசுகள் சென்றடைந்திருக்கின்றன, அவர்களை பற்றிய விவரங்களை திரு கிருபானந்தம் அவர்கள் இப்போது நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட்டில் போடுவார்னு நினைக்கிறேன். கிருபானந்த் சார் போடலாமா? அவர் அது செய்வதற்கு முன்னாடி இந்த குறும்புதனை பற்றி நாம் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறது. இந்த குறும்புதனத்திற்காக தனியாக ஒரு பத்திரிகை வெளிவருகிறது என்றால் அது குவிகம் குறும்புதனம் ஒன்று மட்டுமே. குறும்புதனம் மற்ற பத்திரிகைகளில் எப்போவாவது ஒரு முறை கணையாழி ஒரு குறும்புதின போட்டிகள்லாம் நடத்தி இருக்கின்றன. இப்போ குறும்புதினம் என்கின்ற அந்த வகையான இலக்கியம் இப்போது அவ்வளவாக புழக்கத்தில் இல்லாத நிலையிலே அந்த குறும்புதினத்தை திரும்ப மீட்டெடுத்து மாதத்திற்கு 3 குறும்புதினம் என்கின்ற வகையிலே நம்ம குவிகம் மிக சிறப்பாக வெளியிட்டு வருகின்றது. அதில் சிறப்பு என்னன்னா, நமக்கு முன்னால் இருந்தவர் எழுத்தாளர்கள் எப்படி குறும்புதினங்கள் எழுதினார்கள் என்பதற்கு சான்றாக சில குறும்புதினங்களை மாதத்திற்கு ஒன்றாக வெளியிடுவதும், பிறகு நம்முடைய போட்டி குவிகம் குறும்புதினம் போட்டி வைத்து அந்த போட்டியிலே தேர்ந்தெடுத்து 24 குறும்புதினங்களை தேர்ந்தெடுத்து மாதத்திற்கு 2 வீதம் நாம் பிரசுரித்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு வெளியீடாக நான் கருதுகிறேன். இதற்கான வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கிறது. வாசிக்கும் பழக்கம் அருகி இருக்கின்ற நேரத்தில் இந்த குறும்புதினங்கள் மிக சிறப்பாக வெளியிடுவது குவியத்திற்கு ஒரு பெருமை தரும் நிகழ்வாக நான் கருதுகிறேன். இந்த முறை முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு யார் யார் வென்றிருக்கிறார்கள் என்பதை அவர் தெரிவிக்கும் முன் அதை ஒரு கொஞ்சம் சஸ்பென்ஸில் வச்சுக்கலாம். அது நம்முடைய கிருபானந்தம் அவர்கள் வெளியிடுவார்கள். அதற்கு முன்பு இதை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ சிரமமான காரியம். ஏன்னா ஒரு சிறுகதை தேர்ந்தெடுக்கிறதே அது படிக்க கஷ்டம். குறும்புதினம் என்பது 30-40 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்கும். ஸோ வந்திருக்கின்ற அத்தனை குறும்புதினங்களையும் படித்து அதில் தேர்வு செய்வது என்பது ஒரு மராத்தான் எஃபெக்ட் தான். அது எஃபர்ட். அதை பண்ணியிருக்கிற நம்முடைய ஜட்ஜஸ்
பாஸ்கர் சதுர்புஜன், சாய் கணேசன், சுந்தரராஜன் சார் மற்றும் கீழாம்பரம் ஆகியோரை எங்களுடைய நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 150 200 குறும்புதனம் படித்து அதுலேருந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதை செய்திருக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும். பாஸ்கர் சார் போடலாமா சார்? முதல்ல அவங்க பேச சொல்லுங்க. பேச சொல்லணும். ஜட்ஜஸ் பேச சொல்லாமா? சரி. ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை ஜட்ஜஸ் போட்டிருக்கோம். அதில் முதலில் பாஸ்கர் சதுர்புஜன் அவர்களை அழைக்கிறேன். அனைத்து குவிகம் அன்பர்களுக்கும் வணக்கம். இந்த குவிகத்தின் குறும்புதின போட்டியில் ஒரு நடுவராக பங்கேற்றது இது குறித்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த டீச்சர் ரொம்ப குறும்பு பண்ற பையனை கிளாஸை மைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி சிறுகதையை மாத்திரமே நான் படிக்கிற அளவுக்கு தான் எனக்கு பொறுமை. இந்த குறும்புதினம், நாவல், இந்த பெரிய கதைகள்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பொறுமையே பத்தாது. ஆனாலும் என்னையும் படிக்க வைக்கணுங்கிற ஒரு யுக்தியை கையாண்டு கிருபானந்தன் என்ன இந்த இதை முதல் கட்டத்துக்காக என்னை படிக்க சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஒரு கதையை மெதுவாக ரசித்து படித்து அது வேற, ஆனால் மதிப்பீடு செய்வதற்காக பொறுமையா படித்து அதே நேரத்தில் நுணுக்கமாகவும் படித்து அதுக்கு மதிப்பீடு கொடுக்கறதுங்கிறது வேறங்கிறது. அதுதான் எனக்கு நாம் கத்துண்ட முதல் பாடம். அப்புறம் ஒரு குறுநாவலை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் எனக்கு எடுக்கிறது. இது ஒரு பெரிய வேலை தான். அவர் டாக்டர் சார் சொன்ன மாதிரி இது எளிதுலாம் நான் சொல்ல மாட்டேன், நிச்சயம் சொல்ல மாட்டேன். கஷ்டமான வேலையாக தான் இருந்தது. விட்டு விட்டு தொடர்ந்து படிக்க வேண்டியிருந்தது. இந்த முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, இந்த வெற்றி பெற்ற குறும்பு தினங்களை பற்றி, அப்புறம் ஏன் அவைகள் வெற்றி பெற்றன, எப்படி அவைகள் அந்த ஃபர்ஸ்ட் 3 பிரைசஸ் வின் பண்ணாங்க, இப்படிங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் செஞ்சது கீழாம்பூர் அவர்கள் தான். கடைசி முக்கியமான கட்டத்தை அவர் தான் செஞ்சாரு. ஸோ அவரோட உரையில அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருங்கிறத பத்தி, இந்த வெற்றியாளர்களை பத்தி எல்லாம் அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க விரும்புற மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆவலோட காத்திருக்கேன். என்ன பொறுத்த மட்டும் கிருபானந்தன் சார் என்கிட்ட சொன்னது போல அந்த 118 குறும்பு தினம் மொத்தம் முதல்ல ஒரு எவ்வளவு 100 கிட்டத்தட்ட 100 இருக்கும் அப்படின்னாரு என்கிட்ட. எவ்வளவு சார் படிக்க வேண்டியிருக்கும் கேட்கும்போது 118 கடைசியில மொத்தம். அது எல்லாத்தையும் படிக்கணும், படிச்சு 10க்கு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அவரு சொன்னாரு. நான் பார்த்தது நல்ல விறுவிறுப்பா இருக்கணும், வித்தியாசமான களமா இருக்கணும், தனித்தன்மை இருக்கணும், மனதை விட்டு அகலாத கேரக்டர்ஸ், கதை மாந்தர்கள் இருக்கணும், அண்ட் கூடிய மட்டும் மனசை மேம்படுத்தும் போக்கு அதுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சிருந்தேன். இதெல்லாம் தான் நான் தேடி பார்த்தேன் அந்த கதையை படிக்கும்போது. என்ன போல இன்னும் 2 பேர் படிச்சிருக்காங்க. சாய் கோவிந்தன் படிச்சிருக்காரு, சுந்தரராஜனும் படிச்சிருக்காரு. அவங்களும் இந்த மாதிரி 10க்கு மார்க் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கூட்டி இதுல மொத்த மார்க்கை போட்டு அதுல இருக்கிற டாப் குறும்புதினங்களை செலக்ட் பண்ணி அதை தான் கீழாம்பூர் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை அதுல இருந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஒரு ரிகரஸ் ப்ராசஸ்ன்னு தெரியறது. அண்ட் ரொம்ப ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஃபேர் ஆஸ் யூ கேன் மேக் இட். எங்களுக்கு யார் எழுதின கதை அப்படிங்கிறது அந்த தகவலை இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதை யார் எழுதினது கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முயற்சியும் இல்லை. இப்போ நாங்களா யாருக்காவது ஃபேவரட்டிசம் பண்ணுவோங்கிற மாதிரி சான்ஸ் கிடையாது. இதில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஃபேராக தான் பண்ணுவோம். இருந்தாலுமே அந்த தகவலை இருட்டடிப்பு பண்ணதுனால எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் எங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேர் சிஸ்டம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு குவியத்துக்கு நிச்சயம் நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். இது ரொம்ப ஒரு திருப்தியான ஏற்பாடு. இன்னொரு திருப்தி தர்ற விஷயம் எனக்கு என்னன்னா, நான் இந்த 10க்கு 10, 10க்கு 9.5, 10க்கு 9 இந்த மாதிரி அதிக மார்க் கொடுத்த கதைகள்லாம் மற்ற ஜட்ஜுகளும் அதிக மார்க் கொடுத்துருக்காங்க. எதேச்சியா இண்டிபெண்டா தான் பண்ணியிருக்கோம் இதை நாங்கள். அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் செலக்ட் ஆன பட்டியலில் நம்ம அதிக மார்க் கொடுத்த கதைகள் வந்திருக்குங்கிறத பார்த்தபோது எனக்கு அது மூலமாக எனக்கு தெரிய வந்தது. சரி, இந்த சிஸ்டமில் கடைசியில் எப்படியோ ரொம்ப ஃபேராக இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சிறுகதைகளை தான் பொதுவாக ரொம்ப விரும்புகிறவன். நாவல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பல். அது ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு 118 நாவலை 30-40 பக்கம் படிக்கணுமா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனால் இந்த வாசிப்பு அனுபவம் என்னோட கருத்தை சுத்தமாக மாற்றிடுது. நிஜமாவே ரொம்ப
சுவாரஸ்யமா இருந்தது எல்லா கதைகளுமே. ஏன்னா நான் கூட நினைச்சேன் முக்காசி கதை வந்து என்ன இந்த மாமியார் மருமகள் அவங்க சண்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் நான் போனேன் குறும்பு தினங்களை நான் பார்த்தது. ஆனா அப்படி இல்லை, எல்லாம் வித்தியாசமான களங்கள், வித்தியாசமான கேரக்டர்ஸ், எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க. ஒரு கையில் இருக்கிற விரல் விட்டு எண்ணிடலாம். அதாவது கதை வந்து சுவாரஸ்யம் இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்றது ஒரு 4-5 தான் எனக்கு பட்டது 118ல். ஸோ மற்ற கதைகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால இது ஒரு ப்ராசஸ், நம்ம இதை விட்டு தள்ள வேண்டி இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்கும். மார்க் கொடுக்கும்போது எப்படியும் நம்ம சில இதுக்கு தான் 9 கொடுக்கும், எல்லாத்துக்குமே 9, 10 கொடுத்துருந்தா அப்புறம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது? அதனால பார்த்து கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, தமிழ்நாட்டில் இந்த குவிகம் இந்த ஏற்பாடுல இவ்வளவு சுவையா இத்தனை பேர் எழுதுறாங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு பேர் இருக்காங்களா குறுநாவல் எழுதுறதுக்கு, அதை சுவையா எழுதுறதுக்கு, இவ்வளவு விறுவிறுப்பா எழுதுறதுக்கு, இவ்வளவு வித்தியாசமா எழுதுறதுக்கு, வித்தியாசமான கருத்துக்கள். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் குறும்பு தினம் எழுத, குவிகத்தால் உந்தப்பட்டு ஒரே ஒரு குறும்பு தினம் எழுதியிருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஆனா இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிறுகதை மாத்திரமே எழுதலாம், குறும்பு தினம்லாம் நம்ம எழுத வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டது. இவ்வளவு பேர் நல்லா எழுதுறது இருக்கும்போது நம்ம வேற போட்டு அது ஏன் குழப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா எல்லாம் வித்தியாசமா எழுதியிருக்காங்க. இத்தனை பேர் தமிழ்ல குறும்பு தினம் எழுதுறவங்க இருக்கிறவங்க, வித்தியாசமான கதை மாந்தர்கள், வித்தியாசமான கால பிரதேசங்கள், உறவுகள், உணர்வுகள், நடைகள், எல்லாத்துலயும் வித்தியாசமா இருந்தது. நிச்சயமா ஏதாவது ஒரு விதத்துல இந்த பப்ளிஷ் ஆகாத கதையும் மற்றவங்க படிக்கிறதுக்கு குவிகம் ஏற்பாடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அதை ஆக்சசிபிளா பண்ணினாக்க அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பிரிண்ட் பண்ணி புக்கில் வராட்டா கூட ஆன்லைனில் அவங்க எல்லாரும் விரும்புகிறவங்க படிக்கிற மாதிரி அது அவைலபிளாக பண்ணினாக்க நல்லா இருக்கும். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் சிறந்த எழுத்தாளர் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக ஆகிவிடுகிறது. வெற்றி பெறாதவர்களும் நாளை நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அதாவது நம்மளாலையும் குறும்பு தினம் எழுத முடியும், நல்ல குறும்பு தினம் எழுத முடியும்னு நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இப்ப தெரிய வந்ததுனால இன்னும் சிறப்பாக நீங்கள் எழுதுவீர்கள் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. உங்கள் அனைவரின் எழுத்து பயணம் தொடரட்டும், தமிழும் தமிழ் எழுத்தும் உயரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி சதுர் பிரசன் சார். உங்களுடைய அனுபவம், அதாவது உங்களோட கதைகள்லாம் நான் வாசிச்சிருக்கேன், அந்த அனுபவம் வந்து நிச்சயமா இந்த குறும்புதனம் செலெக்ஷன்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இறுதி முடிவை தெரியும் போது நீங்களாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கிறது. ஏன்னா நான் போடும்போது பார்த்துருக்கேன், 10க்கு 9 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் எடுத்து அந்த 4 பேர்ல 9, 9.1, 9.2 அப்படி மார்க் போட வேண்டியிருக்கும். கொஞ்சம் ரொம்ப சில சமயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுடைய ஆதங்கம், நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சி, அதுக்கு பாராட்டுகள். அடுத்து நான் திரு சாய் கோவிந்தன் அவர்களை கூப்பிடுறேன். சாய் கணேசன். சாய் கணேசன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்கள். குவிகம் நடத்தி வரும் குறும்புதம் போட்டியில் 5வது வருடமாக நடத்தப்பெறுந்த நிகழ்ச்சியில் நடுவராக எனக்கு பணியாற்ற வேண்டிய ஒரு பதவியை தந்ததற்காக குவிகம் அமைப்பாளருக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல கிருபானந்த் சார் என்னை கூப்பிட்டு நீங்க தான் சார் பண்றீங்க அப்படின்னாரு. என்ன சார், நான் படிதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எந்த போட்டியிலும் நான் போட்டியிலே கலந்தது கிடையாது, நடுவராக இருக்க சொல்றீங்களா எப்படின்னு. இல்லை சார் உங்களால முடியும், நீங்க பண்ணலாம் அப்படின்னு. சரி நீங்க சொல்றீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். முதல்ல ரொம்ப சவாலாக தான் இருந்தது. சார் சொன்னது போல் இன்ஃபேக்ட் நான் பேச என்னெல்லாம் நினைச்சிருந்தேனோ அதெல்லாம் நம்ம சதுப்புதல் சார் ஏற்கனவே சொல்லிட்டார். எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அவர் தான் இன்னொரு ஜட்ஜ் அப்படின்னு. இன்ஸ்பெக்ட் ஆஃப் தட் நான் என்ன சொல்ல நினைச்சேன் அவ்வளோத்தையும் அவரே சொல்லிட்டார். இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ உனக்கு பிடிச்ச கதைக்கு வந்து என்னது கைட்லைன்ஸ் இருக்கா சார்னு கேட்டேன். பிடிச்ச கதைக்கு 9 மார்க்ஸ் கொடுங்க அப்படின்னு. சரின்னு படிக்க தொடங்கினேன். படித்து பார்த்தா சார் சொன்ன மாதிரி 117ல் 110 கதையும் பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் 9 மார்க்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இந்த நெக்ஸ்ட் 110ல் ஏதாவது சில குறைபாடுகள், சில இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணின கதைகளை கொஞ்சம் மாற்றி வச்சேன். அப்போ அப்படி வரும்போது 75ஆக குறைஞ்சது. இந்த 75ல இருந்து எப்படி செலக்ட் அவ்வளவுமே நல்ல கதைகள் 75. இனி என்ன பண்ணலான்னுட்டு இதை ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சார் என்னெல்லாம் சொல்றோம் அதே கிரைட்டீரியா, அதாவது மெசேஜ் இருக்கிற கதைகள், கிளைமேக்ஸ்ல ஒரு திருப்பம் உள்ள கதைகள், நல்ல சுவாரஸ்யமா எழுதின கதைகள், நல்ல கதாபாத்திரங்கள் கொண்ட கதைகள், வித்தியாசமான கதாபாத்திரங்கள் கொண்ட கதைகள். இந்த அடிப்படையில்
மிகச்சிறந்த கதைகளை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு 40 கதைகள் வந்தது. அண்ட் இன்னைக்கு செலக்ட் பண்ண 24 கதைகள் எல்லாமே அந்த 40க்குள்ளே இஸ் த சப்செக்ட் ஆஃப் தட் 40 கதைகள் தான். ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. மற்ற 2 பேர் கூட சேர்ந்தா என்னோட இதுவும் ஒட்டி போயிருக்கிறது. அந்த 40லையும் பின்ன 9 மார்க் கொடுக்க முடியாது இல்லையா, 24 தான் செலக்ட் பண்ணோம். அப்போ அந்த 40 ஒரு 15 ஒரு கிரைட்டீரியா வச்சு எப்படின்னாக்கா, இப்போ ஒரே கரையில் உள்ள 2-3 கதைகள் இருந்ததுனாங்க, அந்த 3க்குள்ள சிறந்த ஏதோ அதுக்கு மட்டும் 9 கொடுத்துட்டு மற்ற 2க்கு 8 மார்க் கொடுத்து, அப்படி ஒரு 15 கதைகளை நான் பின்னாடி துப்பிரிய கதைகள்ல ஒரு கதைக்கு 9 மார்க் கொடுத்துட்டு மாக்கி 2க்கு 8 மார்க் கொடுத்து, அப்படி ஒரு 15 கதைகளை மார்க் குறைச்சேன். அப்படி 24 16 கதைகள். இந்த 15 குறைச்சதுனால அந்த 8 மார்க் கொடுத்து அடுத்த கேட்டகரியில இருந்தும் அனதர் 15 ஸ்டோரிஸுக்கு 1 மார்க் குறைச்சி 7 மார்க் ஆக்கி, ஸோ தட் இட் இஸ் ஃபுல்லி பேலன்ஸுங்கிற ரீதியில் செய்து பண்ணேன். இப்படி தான் பண்ணினேன். அப்படி 24 கொடுத்தாலும் எனக்கு தெரியும் இந்த 24க்குள்ள வராது மற்றவர்களுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஃபார்ச்சுனேட்லி 24 ஒரு 14 வந்துருச்சு. நான் பண்ண 24 ஸ்டோரிஸில் 14 ஸ்டோரிஸ் வந்துடுத்து. அடுத்ததுலேயே நான் அந்த 15 மாற்றி வச்சேன் இல்லையா, அதுல இருந்தால் ரிமைனிங் ஸ்டோரிஸ் ஆல்சோ தேர். ஸோ இட் இஸ் வெரி ஃபேர். அண்ட் கதைகளை பார்த்தா கதைகள் எல்லாரும் பிரமாதமாக எழுதியிருக்காங்க, சுவாரஸ்யமாக எழுதியிருக்காங்க எல்லாரும். கதை நிறைய கதைகள்லாம் பாத்திரம் ரொம்ப கதை கொஞ்சம் கனம் குறைவாக இருந்தால் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காங்க எல்லாரும். எழுதுறது படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யம் இல்லைன்னா நமக்கு படிக்கவே முடியாது. இவ்வளோ தூரம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது ஒரு நாளைக்கு 2 கதை படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் அட் சம் பீக் டைமில் வந்து ஐ கம்ப்ளீட்டட் அரௌண்ட் 20 ஸ்டோரிஸ் இன் ஒன் டே, ஒன் பர்டிகுலர் டே, ஜஸ்ட் டு கம்ப்ளீட் த ஆக்டிவிட்டி. அது மாத்திரம் இல்லை, ஒன்லி ப்ராப்ளம் இதில் என்ன, இந்த சவால் என்னன்னா, படிக்கிறது ஒரு ஃபிசிக்கலி டயரிங். 2 கதைக்கு மேலே தொடர்ந்து படிக்க முடியாது. முதல்ல கம்ப்யூட்டரில் பார்க்குறது. 2வது, முதல்ல படித்த கதை மறந்து போகும். ஒரு 10-15 கதை நீங்கள் படிக்கும் போது முதல்ல படித்த கதை மறந்து போகும். இன்ஃபேக்ட் முதல்ல டிசம்பர்லேருந்தே சார் எனக்கு கதை அனுப்பி தர தொடங்கிட்டார். முதல்ல படித்த கதைகள்லாம் பின்னாடி என்னன்னு தெரியாது, திரும்ப ஒன்ஸ் அகைன் யூ ஹேவ் டு ரீட் பேக். அதனால தான் கடைசியில் எல்லாமே சேர்த்து ஒரே லெவலில் பண்ணால் பேலன்சிங்காக இருக்கும், சேர்த்து பண்ணினேன் கடைசியில். பட் ஈவன் தென் ஐ குட் கம்ப்ளீட் இட் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம். சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணார், கிருபா சார். மீண்டும் நன்றி சொல்லுவேன். தட் இந்த மாதிரி போட்டி நடத்தும் போது என்ன ஆகும்னா, இருக்கிற கதைகள்லேயே சிறந்த கதைகளுக்கு பரிசு கொடுக்கறது அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இந்த தடவை சிறந்த கதைகள்ல இருந்து மிகச்சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு பரிசு கொடுக்குறோம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நிறைய நல்ல கதைகள் சார் சொன்ன மாதிரி பிரசுரிக்க இயலாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 கதைகள் மிகச்சிறந்த கதைகளாம், அதையும் பிரசுரிக்க ஏதாவது வழி இருந்தால் நல்லா இருக்கும். அந்த ஒரு வருத்தம் இருந்தால் கூட நல்ல கதைகளை நாம் பரிசு கொடுக்குறோங்கிற சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுகிறேன். என்னுடைய வாய்ப்பளித்த அமைப்பாளருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு, வெற்றி பெற்ற எழுத்தாளர்களுக்கும் பிரசுரிக்க தொடங்கிய 24 எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி சார். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கதைகள் படிக்க மறந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம், அந்த கதை படிச்ச உடனே மார்க் போட்டு வச்சுடுறது. ஒரு இவ்வளவு நடைக்கு அது ஒரு மெசேஜ் இருக்கு, மார்க் போட்டுட்டே வரும்போது கதைக்கு போறோம். அதான் அப்கோர்ஸ் ஒரு 5 கதை ஒரே மார்க் வரும். 25 மார்க்னா 5 கதையில 18 வரும். அதுக்கப்புறம் அந்த 5 கதையை மட்டும் திருப்பி படிக்க வேண்டியிருக்கும். ஸோ எப்படியும் ஒரு 10-15 கதையாவது ஒரு 4-5 தடவை படிச்சிருப்போம். அது அப்புறம் தான் அது செலக்ட் பண்ணும்படியான ஒரு இதுக்கு வரும். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி சார். சாய் கணேசன் சார். அடுத்து சுந்தரன் சார் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வெளியில இருக்கிறதுனால என்னுடைய குரல் சரியா கேட்குறதாங்கிற டவுட்டா இருக்கு. கேட்குதா? நல்லா கேட்குது சார், நல்லா கேட்குது. நன்றி. ரொம்ப அருமையான ஒரு போட்டி. இந்த போட்டி 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம குவிகத்தில் நடந்து கொண்டு வருகின்றோம். நான் ஒவ்வொரு முறையும் நான் நினைக்கிறது, நம்மளும் இதில் வந்து கலந்து கொள்ளணும் அப்படி ஒரு ஆசை இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் சிறப்பாக எழுதியிருக்கார்கள். இன்னைக்கு வந்திருக்கிறத கேலக்ஸி ஆஃப் எழுத்தாளர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. பாருங்க, இங்கே ஆர்கே செல்வி வந்திருக்காங்க, முகிலே ராஜபாண்டியன், அத்தனை பேரும் படைப்பு உலகத்தில் சாதித்தவர்கள். டாக்டர் மோகனா சுகதேவ், GA பிரபா, வசந்தா கோவிந்தராஜன், நந்து சுந்து அவர்கள், அப்புறம் கருணாகரன், கார்த்திக், ரேவதி ராமச்சந்திரன், ஸ்ரீனிவாசன், இப்படி ஒவ்வொரு சுஜாதா, அனந்த் ரவி, இப்படி ஒவ்வொருத்தரும் முத்திரை பதித்தவர்கள். இவர்கள்ட்டேருந்து வர்ற கதைகளை படிக்கும்போது ஏன்னா நிச்சயமா நல்ல எழுத்தாளர்கள் எழுத கதைகள் தான் வரும்னு தெரியும். கிருபானந்தனுக்கு முதல்ல அந்த குறும்புதினம் அந்த gmail.com நீங்க அனுப்பிச்ச கதைகள் எல்லாம் அவர் பேரை எடுத்துட்டு
ஜட்ஜஸ் 3 பேருக்கு அனுப்புவார். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு வருடமே நானும் ஒன்றாவது ஜட்ஜஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஏன்னா அப்போ தான் எல்லா கதைகளையும் என்னால் படிக்க முடியும். திரும்ப எந்த கதைகள் நல்லா இருக்குங்கிறத பற்றி அது அனலைஸ் எல்லாம் பண்ண முடியும். இது ஒரு நிச்சயமாக ஒரு சுகானுபவம்னு தான் சொல்லணும். இந்த கதையை படிக்கிறதுக்கு பாருங்க, ஒரு 100க்கு மேற்பட்ட சிறு கதைகள் இல்லை, இதெல்லாம் குறு நாவல்கள். மனசுல வாங்கிட்டு அந்த கதையை படிக்க வேண்டிய குறு நாவல்கள். அதை மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட படிப்பேன். ஒரு நாளைக்கு 2 கதையை படிச்சு முடிச்சுட்டு அதை நான் கிருபானந்தரோட டிஸ்கஸ் கூட பண்ணுவேன். அதாவது அவர் யாருன்னு சொல்ல மாட்டாரு, இருந்தாலும் இந்த கதை எனக்கு ரொம்ப அப்படி பாதிச்சிருக்கு அப்படின்னு. இந்த இதுல நாங்க முக்கியமா பாக்குறது வந்து இப்ப சொன்ன சதுர்புஜர் சொன்ன அத்தனை லிஸ்ட்டும் ஓகே, நம்ம சாய் கணேசன் அவர் சொன்ன அத்தனை லிஸ்ட்டும் ஓகே. இதை தவிர ஒரே ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் தான் நான் பாக்குறது. ஏன்னா அந்த குறுநாவல் வித்தியாசமா இருக்கணும். அதாவது வழக்கமான கதையிலேருந்து வழக்கமான பாணியிலேருந்து மாறுபட்டு வித்தியாசமான கதைகள் இருக்கோ அதுக்கு என்னுடைய மேக்சிமம் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு 19 கதைகளுக்கு நான் வந்து மேக்சிமம் மார்க் 9 மார்க் கொடுத்துருந்தேன். அந்த 19ல் கிட்டத்தட்ட ஒரு 15 14க்கு மேலே உள்ள கதைகள் மற்ற சாய் கணேசனும் சதுர்புஜரும் ஈக்குவலாகவே அவங்க மார்க் கொடுத்ததுனால அவள் டாப் ரேங்கிங்கில் வந்திருக்கு. இந்த டாப் ரேங்கிங்கில் வந்த அத்தனை கதைகளுமே நானும் ஆல்மோஸ்ட் 9 அல்லது 8.5 8 கொடுத்துருக்கிற கதைகள் தான். ரொம்ப சிறப்பான கதைகள். ஒன்றும் படிக்கும்போது சில இதெல்லாம் கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி கதைகள் இருந்தது. அது படிக்கும்போது ஆஹா இப்படி அந்த நம்ம மலர்ந்து மலராத பாட்டை கேட்கும்போது இப்போ பாட்டை தான் கேட்கறது போது தான் நல்லா இருக்கும். அப்படி கண்ணில் ஒரு தண்ணி வருமே, அந்த மாதிரி ஒரு கதையை படிக்கும் போது கடைசியில் முடிக்கும் போது ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் படித்து முடிச்சு அந்த கதையை மூடி வச்சுட்டு மனசில் உட்காந்து ரசித்து கேட்டுட்டு இருப்போம். அவ்வளோ ஒரு அருமையான கதைகள். நம்ம சாய் கணேசன் அழகா சொன்னார். அதாவது இதில் வந்து கதையை விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அது எந்த கதையை விடுறது அப்படிங்கிறது ஒரு 4-5 கதைகள் தான் கொஞ்சம் ஒரு வல்கரா உள்ள பாயிண்ட்ஸை பற்றி எல்லாம் எழுதியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் ப்ராப்ளி இப்போ நியூ ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ்க்காக அந்த மாதிரி எழுதுறாங்களா இல்லை நியூ ஜென் பத்திரிகைகளுக்காக எழுதுறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் பண்ணும்போது அதுக்காகவே உள்ளவங்களெல்லாம் எழுதலாம். அதாவது சில ரொம்ப வல்காரிட்டியும் செக்ஷுவல் திங்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி சில கதைகள் இருந்தது. அதைத்தான் அது ஒரு 4-5 கதைகள் தான். அதை தவிர பாக்கி அத்தனை கதைகளும் சிறப்பான கதைகள். படிக்க ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் எதை சிறப்பாக தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்காக அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனால் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, டாப் மார்க் பிடிச்சிருக்கா டாப் மார்க் போடு, கொஞ்சம் சுமாராக இருக்கா 8.5 போடு. வழக்கமான அந்த மாமியார் மாமனார்கள் கதைகள் அல்லது அந்த இது முதியோர் இல்லத்தில் கூட விடுற கதைகள், அந்த மாதிரி கதைகள்லாம் கொஞ்சம் என்னுடைய ரேங்கிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஜட்ஜஸனுடைய சப்ஜெக்டிவிட்டி எலமெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யும். எனக்கு பிடிச்சது சாய் கணேசனுக்கு பிடிச்சது, சதுர்புஜருக்கு பிடிச்சது. இதே வந்து வேற ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருந்ததுன்னா இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர்றதும் இதுவும் மாறி இருக்கும். ஏன்னா சப்ஜெக்டிவிட்டி எலமெண்ட்டை டோட்டலாக நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. நீ இப்போ இதில் இருக்கிற யாராவது ஒருத்தர், சில பேர் குறை சொன்னாங்க, இந்த 24 பேருடைய லிஸ்ட்டை வந்து போன மார்ச் மாதம் 15ஆம் தேதி நம்ம குவிகம் மின்னிதழில் வெளியிட்டு இருந்தோம். படிக்கும்போது அவங்கள எத்தனை பேர் இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல, அதில் சில பேர் வந்திருக்காங்க. இருங்க, அந்த பேர் பத்திரம் மறுபடியும் உங்களுடைய எதுக்காக படிக்கிறேன். எழுத்தாளருடைய பேர் பத்திரம் நந்து சுந்து, கே ஆனந்தன், யசோதா, சாரதா ஸ்ரீனிவாசன், தேவகி கருணானந்தன், தேவகி கருணாகரன், கலைச்செல்வி, டி வள்ளி, கவிதா ராமதாஸ், மோகனா சுகதேவ், சாதிக் ஐஸ்வர்யன், எம் சங்கர், சைலஜா சக்தி, கணேஷ் ராம், கல்பனா சன்னியாசி, ரமணன், விஎஸ்வி ரமணன், கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், யாரோ என்கிற ராமூர்த்தி, அனுராதா ஜெய்சங்கர், ஜெயமே ஜெயன், வசந்தா கோவிந்தராஜன், குரு அவிந்தன், ராஜாமணி, அறிவுச்செல்வன், முகிலை ராஜபாண்டியன். இது வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கதையை பேரை போட்டு எடுத்திருக்கிறது. நாட் தட் ரேங்க் ஆர்டரே கிடையாது. இது இந்த அத்தனை கதைகளும் முத்துக்கள் தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. அந்த குவிகம் இதில் குறும்புதனம் வந்து 5 வருடம் முடிஞ்சாச்சு. 60 இதழ் வெளியிட்டிருக்கோம். 60 இதழில் கிட்டத்தட்ட ஒரு இதழில் 3ன்னா 180, ஒரே 2-3 வாரங்களில் தான் 2 இது போட்டுருந்தோம். ஸோ 180ல் 178 175க்கு மேலே உள்ள கதைகள் குறுநாவல்கள் வந்திருக்கிறது. நம்ம சொன்னது போல குறுநாவலுக்குன்னு வந்திருக்கிற தமிழில் ஒரே பத்திரிகை இப்போது நமது குறும்புதினம் மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை. அதுவும் பிரிண்ட் மேகசைனில். அந்த குறும்புதினம் இப்போ வந்து குறும்புதினம்ங்கிறத சில பேர் படிப்பாங்க. குறும்புதினமா இது குறும்பு தினமா அப்படின்னு கூட கேட்டுட்டு இருந்தாங்க அது. ஸோ அதனால இது வந்து புதுசாக நம்ம பாயிண்ட் பண்ண வேர்டு இல்லை, ஏற்கனவே இருந்த வேர்டு தான் இந்த குறும்புதினம்ங்கிறத. குறுநாவல்ங்கிறதுக்கு பதிலாக இதையே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குவிகம் குறும்புதினம்னு மாத இதழாக வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம்.
ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. இதில் 3 கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நம்ம இவருக்கு டாப் 11 ஸ்டோரிஸை நம்ம இவருக்கு அனுப்பிச்சிருந்தோம். நம்ம கீழாம்பூர் சங்கரநாராயணன் நம்ம கலைமகள் ஆசிரியர், சிறப்பான ஒரு எழுத்தாளர், ஊடகவியலாளர், நல்ல பேச்சாளர், பல ஆன்மீக எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், இப்படி பல திறமைகள் உள்ள கலைமகள் பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவருக்கு 11 கதைகளை டாப் 11 மாத்திரம் கொடுத்துருந்தோம். அதுலேருந்து 3 கதைகளை சேர்த்து எடுத்து கொடுத்தாரு. அந்த 3 கதைகளும் அருமையான கதைகள். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு கதையை பற்றி நான் சொல்லிகிட்டே போகிறதுன்னா அது இன்னும் நான் மணிக்கணக்காக சொல்ல முடியும். ஆனால் ஒன்று இந்த கதையில் இப்போ தேர்ந்தெடுத்ததுனால மற்ற கதைகள் எந்த வகையிலையும் இலக்காரமோ மட்டமோ அல்லது சுமாரோ இல்லவே இல்லை. எங்களுடைய கணிப்பில் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த டாப் 24 என்றுதான் அர்த்தம். இதில் அந்த 24 விட்டு போன எழுத்தாளருடைய கதைகள் அத்தனைகளுமே சிறப்பான கதைகள் என்று மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். அதனால் அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த கதைகளை மற்ற பத்திரிகைகளுக்கு நீங்கள் அனுப்புங்கள். நிச்சயமாக மற்ற குருமுதிர போட்டிகளுக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு முதல் பரிசு கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அங்கே அந்த பேனல் ஜட்ஜஸ்க்கு அவங்களுக்கு உங்களுடைய கதையினுடைய பாணியும் எழுத்தும் நடையும் ரொம்ப பிடித்திருக்கிறோம். ஸோ அதனால் இந்த தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாக பின்னாடி இந்த கதைகள் உங்களுக்கு இது பற்றி கேட்டு வாங்கி போட்ட கதை என்று ஒரு ஆப்ஷன் இருக்குது, எடிட்டர்ஸ் பிக் என்று ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் டிரான்ஸ்லேஷனுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் இந்த மற்ற விட்டு போன மற்ற கதைகள்லேருந்து ஏதாவது நண்பர்களை கேட்டு உங்கள் அதுக்குள்ளே அந்த கதைகள் எங்கேயாவது பிரசுரமிக்கவில்லை என்றால் அந்த கதைகளையும் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு குவிகம் குறும்புதன் இதழில் சேர்த்துக்கொள்வோம். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். முதல் பரிசு 10,000, 2வது பரிசு 6,000, 3ஆம் பரிசு 4,000. இதை வழங்கியவர்கள் புரவலர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நமது டாக்டர் முருகசுந்தரம் என்று சென்னையில் பிரபல ஸ்கின் டாக்டர், அவர் 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. என்னுடைய நண்பர் சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த முதல் 3 பரிசுகளுக்கும் கொடுத்துருக்கிற ஸ்பான்சர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ இதோட இதனுடைய நடுவர் என்ற பணியில் என்னுடைய கருத்தை நான் இந்த மற்ற தொடர்ந்து நமது டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வருஷம் இந்த குறும்புதன போட்டி இடைவிடாமல் சுவாரஸ்யமா நடத்தி கொண்டிருக்கும் சுந்தரராஜன் அவர்கள் இந்த முறை ஒரு ஜட்ஜாக இருந்து பணிபுரிந்து இந்த கதைகளை தேர்ந்தெடுக்குவதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவருக்கே நன்றி சொல்றதுங்கிறது இது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவருடைய பிரெயின் சைல்டு தான் அது. மிக சிறப்பான ஒரு எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை விட ஜெயித்தோம் என்பதை விட நாம் ஜெயிக்கவில்லை என்பது அது பெரிய விஷயம் கிடையாது. போட்டியில கலந்து கொண்டோம் என்பதுதான் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னாரு. இப்போ முக்கியமான நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். யார் யார் பரிசு பெற்றவர்கள் அந்த பற்றிய அந்த கிருபானந்தம் அவர்கள் நமக்கு ஸ்கிரீன்ஷாட்ல போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். குவிகம் குறும் புதினம் போட்டி 2026 முதல் 27 வரை. தேர்வு பெற்ற கதைகள்: வலிகளின் ரிசிகள், அறிவுச்செல்வன், மனம் மாறும் மலர்கள், அனுராதா ஜெய்சங்கர், அவன், இழ், கள், ஆனந்தன் கே, தூண்டில் புழுக்கள், கல்பனா சன்யாசி, இது கதை அல்ல, நிஜம், கலைச்செல்வி இரா, சங்கொலி, கவிதா ராமதாஸ், நங்கவரி தீவு, கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், யார் போட்ட கைவிலங்கு, குரு அரவிந்தன், சூனியத்தின் அழைப்பு, சங்கர்யம், சீதாயணம், சாதிக் ஐஸ்வர்யன், ஆதவன் உதயமானான் சாரதா ஸ்ரீனிவாசன், டைகர் செல்லம், சைலஜா சக்தி ஈரா, உதிராத உறவு, தேவகி கருணாகரன், அரங்கநாதனின் அடுத்த அத்தியாயம், நந்து சுந்து, கண்ணாடி வாழ்க்கை, பிரபா ஜிஏ, வெள்ளை நிறத்தொரு பறவை, முகிலை இராசபாண்டியன், அழுக்காரி எனும் பாவி, யசோதா சுப்பிரமணியன், நாகாக்க, யாரோ, தேடல், ரமணன், விடாதே பிடி, ராம்குமார் சுந்தரம், யசோதாக்கள், வசந்தா கோவிந்தராஜன்,
காகித ஓடம், வள்ளி தி. மனித காட்சி சாலை, ஜனமேஜயன். குவிகம் குறும் புதினம். போட்டி 2026 முதல் 27 வரை. 3ஆம் பரிசு பெறும் கதை. தரிசனம். திருப்பதியில் ஏழுமலையான் தரிசனம் பற்றிய கதை. பெருமாளை நாம் பார்ப்பது தரிசனம் இல்லை, அவர் நம்மை பார்ப்பதுதான் தரிசனம் என்ற புதிய கோணத்தில் இக்குறுநாவல் எழுதப்பட்டுள்ளது. இரு பட்டை நாமத்திற்கு இடையே கண்ணை குறுக்கி, தனது நுனிக்கால்களில் எழும்பி நின்று, அரை நொடியில் பார்த்தும் பார்க்காத அல்லது பார்த்துவிட்டோம் பெருமாளே என்று நம்பும் பக்தனே, பெருமாள் பார்ப்பதே தரிசனம் என்று சொல்லப்படும் கதை. கதை முழுக்க பெருமாள் தரிசனம் காண கணேசன் படும் பாட்டை கதையாகச் சொல்லியுள்ளது சுவையாக உள்ளது. தரிசனம் ஒரு திருப்பம். 3ஆம் பரிசு பெறுகிறது. கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன். ஆசிரியர், கலைமகள் மாத இதழ். தரிசனம், கணேஷ் ராமன். குவிகம் குறும் புதினம். போட்டி 2026 முதல் 27 வரை. 2ஆம் பரிசு பெறும் கதை. வசுதேவ குடும்பகம். பல உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் பின்னப்பட்ட கதை. இன்னா இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. குறள் 987 என்ற குறள் வழியில் பாதிக்கப்பட்டவர் எதிரிக்கு இனியன செய்வதே கதையாகச் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கருத்து அமைந்த கதை. பாதிக்கப்பட்ட யூத குடும்பங்களின் வாரிசுகளை நேரடியாகச் சந்தித்து பெற்ற தகவல்களை வைத்து புனையப்பட்ட உருக்கமான கதை. தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை வெறுப்பை மறைத்து எதிரியையும் மன்னிக்கும் எஸ்தர் பாத்திரம் அருமை. மன்னிப்பு ஒரு முடிவு அல்ல, விடுதலையும் அல்ல, அது ஒரு பொறுப்பு. எதிரியை தண்டித்தலும் பழிவாங்குதலும் நோக்கம் அல்ல. எதிரி தவறாகச் செய்த செயல்களுக்கு தண்டனையோ அல்லது பிராயச்சித்தமோ எது என்பதை எதிரியே முடிவு செய்து கொள்ளும் நிகழ்வு மனதைத் தொடுகிறது. புதிய எண்ணத்துடன் சேவை செய்யப் போவதாக உள்ள முடிவு சிறப்பு. கதை போக்கும் கதையின் முடிவும் அருமை. வசுதேவ குடும்பகம் 2ஆம் பரிசு பெறுகிறது. கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன். ஆசிரியர், கலைமகள் மாத இதழ். வசுதேவ குடும்பகம். ராஜாமணி எச். குவிகம் குறும் புதினம். போட்டி 2026 முதல் 27 வரை. முதல் பரிசு பெறும் கதை. சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம். கண்ணகி கோட்டம் எனும் மங்களதேவி கோயிலில் நிகழும் ஒரு வரலாற்று குறுநாவலாக சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் கதை உள்ளது. நல்ல எழுத்து நடை. சிலப்பதிகாரத்தை வைத்து அங்கங்கே தழுவி பின்னப்பட்ட அற்புத காதல் கதை. கோவலன் கண்ணகியாக, பின் மாதவியாக விஜயனும் அபரஞ்சியும் ஆடும் சிலம்பு கூத்தை நேரில் கண்டது போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. விஜயரங்க நாயக்கர், பைந்தமிழ்க் செல்வி, கூடலூர் பாளையக்காரன் கிருஷ்ணராயன், வில்லவன், அபரஞ்சி, விஜயன், பழியர்கள், அவர்கள் தலைவன் பழியஞ்சித்தன், செங்கனி என கதாபாத்திரங்கள். வரலாற்று பின்னணியைக் கொண்டு குறுநாவல் அழகாக பணைக்கப்பட்டுள்ளது. சிலம்பு சொல்லும் சிறப்பான கதை முதல் பரிசினை பெறுகிறது. கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன். ஆசிரியர், கலைமகள் மாத இதழ். சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில். மோகனா சுகதேவ். மிக அழகான ஒரு பதிவாக வாய்ஸ் ஓவரோட ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல் பரிசு பெற்ற திருமதி மோகனா சுகதேவ் அவர்களுக்கும், 2ஆம் பரிசு பெற்ற திரு ராஜாமணி அவர்களுக்கும், 3ஆம் பரிசு பெற்ற திரு கணேசராம் அவர்களுக்கும் பிரத்யேகமான பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 21 கதைகள் தேர்வாக இருக்கின்றன. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒவ்வொரு வருடமும் அனைவரும் கலந்து கொண்டு போட்டியிலே வெற்றி பெறும் வாய்ப்பினை தவறவிடாமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி தேர்வான அனைவரும் அல்லது போட்டியிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் தொடர்ந்து இந்த குறும்ப போட்டியிலே பங்கெடுத்துக் கொண்டு குவிகம் குறும்பு தின வருடாந்திர போட்டியினை ஊக்குவிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் தங்களுடைய எண்ண ஓட்டங்களை இந்த நிமிஷத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் கணேஷ்ராம் அவர்களை அழைக்கிறேன்.
குவிகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நான் வந்து பிரைஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கல. சும்மா ஒரு ஓய்வு நேரத்துல ஏதாவது எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குறுநாவல் நான் எழுதினது. அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் அனுப்பிச்சேன். அப்புறம் கூட திருப்பி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வேற மாதிரி எழுதிருக்கலாமே அப்படின்னு கூட நிறைய ஐடியாஸ் இருந்தது. கொஞ்சம் கடைசியிலாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு. பட் அதுக்கெல்லாம் அவகாசமே இல்லாமல் நான் அதான் டைமே ஆயிடுது அப்படின்னு நினைச்சேன் தான் நான் அப்புறம் தான் அனுப்பிச்சேன். டைம் இருந்தது. ஸோ 3 days பேக் இருந்தது. ஸோ அந்த டயத்தில் தான் அனுப்பிச்சது. மற்றபடி ப்ரைஸ் எல்லாம் எதிர்பார்க்கல. இது ஒரு இன்ப அதிர்ச்சி. இன்சிடென்டலி நான் என்ன கான்செப்டில் நான் அதை வந்து எழுதினேனோ இன்னைக்கு வந்து இங்கே திருப்பதியில் இருக்கேன். ஸோ இந்த ஈவினிங் வந்து ஐ எம் ஸ்பெண்டிங் இன் திருப்பதி எல்லாம் வித் மை ஒய்ஃப். ஸோ நாளைக்கு கார்த்தால தர்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் நான் அந்த கதையிலையும் எழுதியிருந்தேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு கோஇன்சிடென்ஸ். பெருமாள் மறுபடியும் என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த பரிசு எனக்கு கிடைத்திருப்பது வந்து மிகவும் சாந்தியையும் சந்தோஷத்தையும் அளிப்பதாக இருக்கிறது. மறுபடியும் குவிகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். வாழ்த்துக்கள் கணேஷ்ராம். உங்களுடைய கதைகள்லாம் நாங்கள் வாசிச்சிருக்கோம். சிறு கதைகளாகட்டும் நெடுங்கதைகளாகட்டும் அதில் ஒரு அண்டர் கரண்ட் நகைச்சுவை இருந்துட்டே இருக்கும். இது எல்லாரும் சொல்றதுதான். சாமி வந்து நம்ம பார்த்தோன்னே பார்க்கவே இல்லை, நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஒண்ணு பார்த்தா சபரிமலை தள்ளுவாங்க, ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது. அப்ப நாங்க சொல்ற விஷயம்தான் இது. நீ பார்க்க வேண்டாம், அவர் ஒண்ணு பார்த்துட்டா அது போரும், போ கிளம்பு. அந்த மாதிரி மிக ஒரு நல்ல ஒரு பக்தியில வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். வாழ்த்துக்கள். அடுத்து நான் நம்முடைய நண்பர் திரு ராஜாமணி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த குறும்புதினம்ங்கிற கான்செப்ட் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் குவிகம் அமைப்பாளருக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் பாராட்டுகளும். அதை கட்டாயம் அவங்க தொடர வேண்டும். அடுத்தது வந்து என்னுடைய கதை பிரசுரத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இந்த பரிசு கிடைத்தது என்பது அந்த படைப்பு கொஞ்சம் கூடுதல் கவனம் பெறும் என்ற அளவில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. மற்றபடி எனக்கு அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த படைப்பு கொஞ்சம் கவனம் பெற வேண்டும் என்று நினைத்தேன். அது வந்து ஒரு அது கொஞ்சம் கதையின் களம் வந்து ஒரு சர்வதேச உலகத்தளம். என்னுடைய சமீபத்தில் நான் ஒரு 3 மாசம் ஐரோப்பா போயிருந்தேன். அப்ப இது ஜெர்மன்ல போய் அந்த மரண குகை கேஸ் சேம்பர்ஸ், அப்புறம் அந்த முள்வேலி, சிறுவர்களை அடைத்த முள்வேலிகள், அதையெல்லாம் பார்த்து ரொம்ப மனசு உறைஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்த நேரத்தில் அந்த யூத ஹோலோகாஸ்ட்ல தப்பித்த ஒரு குடும்பத்தின் ஒரு பிரதிநிதியையும் சந்தித்து உரையாடிய பொழுது கிடைத்த தகவல்கள். அதன் பிறகு இதுவரை எனக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த ஹோலோகாஸ்ட் நடந்த நேரத்துல நான் இப்ப இதன் மூலமாக நம்ம நண்பர்களுக்கு சொல்ல வருவது என்னன்னா, இந்தியா அடிமைப்பட்டு இருந்தது, சுதந்திரமான நாடு அல்ல. ஆனால் அடிமைப்பட்டிருந்த இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இருந்த சமஸ்தான மன்னர்கள் மற்றும் யூரோப்பாவில் இருந்த இந்திய வியாபாரிகள், இவங்கெல்லாம் வந்து யூத அகதிகள், யூத சிறுவர்களுக்கு வந்து அளப்பரிய ரொம்ப மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். அவங்களை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவில் இருந்து சில சமஸ்தானங்கள், குறிப்பாக குஜராத்ல வந்து ஒரு மன்னர் விஜய் ஜடேஜா, அவருக்கு வந்து அவர் செய்த ஐரோப்பாவுக்கே போனதில்லை. ஆனா அவர் வந்து போலண்டில் இருந்து வந்த ஜூஸ் எல்லாம் வந்து காப்பாற்றி எல்லாம் பண்ணினதுனால இன்னைக்கு அந்த நாடுகளில், இவர் போகாத அந்த நாடுகளில் அவருக்கு வந்து ஒரு சதுக்கத்தின் பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்தில் வந்து அவரை அங்கீகரித்து கௌரவித்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னணியில வந்து அப்போ ஒரு தோணியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அஹிம்சை, அன்பு வழி, வெறுப்பற்ற ஒரு தன்மை, அதுக்கு வந்து தீர்வு என்னவாக இருக்க முடியும், ஏன் நடந்தது அப்படிங்கிறத அந்த பாதிக்கப்பட்ட யூத குடும்பத்தின் பார்வையில் இருந்து, அவர்கள் இங்கு வந்து பெற்ற அனுபவங்களில் இருந்து மீண்டும் அதே நாதிரியனை சந்திப்பது போன்ற ஒரு குறுநாவலை படித்தேன். எழுதலாம் என்று முடிவு பண்ணி எழுதினேன். இந்த நாவலை எழுதும் போது கூடவே நான் வந்து புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு போவேன். நான் படித்துக் கொண்டிருந்த புத்தகம் வந்து கலெக்டட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் யங் இந்தியா, மைண்ட் நான் வயலன்ஸ் பானர்ஜின்னு ஒருத்தர் கலெக்ட் பண்ண ஒரு புத்தகம். அதுல வந்து நான் காந்தி 2ஆம் உலக போரில் யூத ஹோலோகாஸ்டை பத்தி என்ன எழுதியிருக்காரு, ஹிட்லருக்கு பத்தி என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது பல நல்ல விஷயங்கள்லாம் கிடைச்சது. அதெல்லாம் எழுதும்போது 9000 வார்த்தை வந்துருச்சு. அப்புறம் பிறகு அதுக்கு நிறைய கத்திரி எல்லாம் போட்டு குறுநாவல் போட்டிக்காக நான் சில பகுதிகள்லாம் இது பண்ணி விட்டுட்டேன்.
பிறகு அது வெளிவந்த பிறகு நான் புத்தகமா இதை வெளிக்கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வருவேன். உண்மையிலே எனக்கு என்ன மிக மகிழ்ச்சியா இருக்கிறது என்றால், இது படைப்பாளி, எழுத்தாளர் அப்படியெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அந்த இதெல்லாம் கிடையாது. இப்ப பிரசுரத்துக்கு தேர்ந்தெடுத்த உடனே உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் பரிசு 2ஆம் பட்சம் பிரசுரிக்கப்படும், பலரும் படிப்பார்கள் அப்படின்ட்டு. இப்பொழுது பரிசு என்றவுடன் கொஞ்சம் கவனம் கூடுதலாக பெறும் இல்லையா வாசகர்களுடைய, அந்த வகையில் இது எனக்கு பெருத்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நடுவர்களை எந்த அளவிற்கு இந்த கதை ஈர்த்திருக்கிறதோ ஒரு ஒரு மனச்சலனத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இதை படிக்கும் வாசகர்களுக்கும் அதே ஒரு ஈர்ப்பையும் ஒரு உணர்வையும் தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி ராஜாமணி. அந்த கதைக்களம் அப்படிங்கிற அந்த கதைக்களம் வந்து வித்தியாசமாக இருந்ததுனால இது நிச்சயமாக அனைவரின் கவனத்தை பெறும் என்பது எனக்கு தெரியும். இப்போ நீங்க படிச்சு விமர்சனம் பண்ணுன்ற புஸ்தகங்கள் எல்லாம் பத்தி யோசிச்சோன்னா உங்களுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமா இந்த கதை வந்திருக்கு. இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணலைங்கிறதுனால தான். முயற்சி பண்ணா இந்த மாதிரி நிறைய பரிசுகளை முதல்ல வாங்கியிருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நான் அழைப்பது முதல் பரிசு பெற்ற மோகனா சுகதேவ் அவர்கள். எப்போ பார்த்தாலும் எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் அவங்க ஒரு 4 நாவலோ கையில கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு எப்படிதான் நேரம் இருக்கோ, எப்படிதான் இவ்வளவு சிறப்பா எழுதுறாங்களோ தெரியல. இது ஒரு பெரிய வரம் என்றே நான் நினைக்கிறேன். திரு மோகனா சுகதேவ் அவர்கள். வணக்கம் சார். ஆக்சுவலா வந்து நான் குவிகம் இதழோட வந்து நீண்டகால ரசிகை. எனக்கு பரிசு பெற்ற என்னோட குறுநாவலுக்கு வந்து பரிசு கிடைத்ததுக்கு ஜட்ஜஸ் எல்லாருக்கும் குவிகத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து குவிகம் இது குறும்புதினத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது எனக்கு வசிஷ்டர் வாயால பிரம்மரசி பட்டம் வாங்கின மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து நாவல்ல தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து இப்போ இந்த இந்த நாவல்ல கூட இந்த குறும்புதினத்தை கூட நான் முதல்ல ஒரு சின்ன குறு கதை சிறுகதையா தான் வந்து நான் முதல்ல எழுதி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த போட்டி அறிவிப்பு வந்த உடனே சரி இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி நான் அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எலாபரேட் பண்ணி அனுப்பியிருந்தேன். அப்ப கூட எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருந்தது. வரலாற்று குறும்புதினம்லாம் அனுப்பலாமா? ஏன்னா பொதுவா நிறைய போட்டிகள்ல வந்து வரலாற்று நாவலோ, வரலாற்று சிறுகதையோ, வரலாற்று குறும்புதினமோ வந்து இடம்பெற அந்த அளவுக்கு வந்து அவங்க ஏதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு போட்டப்பயே அது வந்து அதெல்லாம் வந்து குறிப்பிடுறது இல்ல. அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து இவர் சுந்தரராஜன் சார்கிட்ட வந்து இந்த மாதிரி சரித்திர குறும்புதினம் அனுப்பலாமான்னு கேட்ட படம் வந்து அனுப்பலாமே அப்படின்னு அவங்க சொன்ன படம் தான் அனுப்புனேன். ஸோ எனக்கு வந்து நிஜமாவே வந்து என்னோட சந்தோஷத்தை வந்து வார்த்தைகளால சொல்ல முடியல. எனக்கு வந்து நான் தேனி பக்கம் அந்த கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் வந்து அந்த சைடு வந்ததுனால எனக்கு வந்து மங்களதேவி கோயில் அந்த கோயில் விவரங்கள் அது வந்து இவர் கோவிந்தராஜனார் வந்து இந்த கண்ணகி நடந்து வந்த பாதை மதுரையில இருந்து எப்படி வந்து அவ வந்து அந்த மங்களதேவி கோயில் அந்த இடத்துல வந்து அந்த பாதை இதை பத்தியெல்லாம் வந்து அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து எழுதியிருந்தார். அந்த மாதிரி கட்டுரைகள்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தேன் நான். ஸோ அதை வச்சு வந்து நான் இந்த குறும்புதினத்தை வந்து வடிவமைச்சு நான் வந்து எழுதுனது. எனக்கு நிஜமாவே எனக்கு வந்து முதல் பரிசு கிடைச்சது என்னால நம்பவே முடியல. எனக்கு நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நான் போட்டிகள் அனுப்புறது வந்து அது நிறைய வந்து அதுக்கு டைம் செலவு பண்ணணும். அதை வந்து நம்ம கரெக்டா வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி வந்து விஷயங்கள்ல வந்து நம்ம கவனம் போயிடுதுன்னா நாவல்கள் வந்து நிறைய சரித்திர நாவல்கள் தான் எழுதிட்டு இருக்கேன். அதுவும் வானதியில வந்து இப்போ என்னோட ஒரு 8 சரித்திர நாவல்கள் வந்திருக்கு. அந்த நாவல்கள் வந்து கண்டினியூட்டி போயிடும்ங்கிறதுனாலயே நான் இது வரைக்கும் அவ்வளவா போட்டிகள்ல வந்து கலந்துட்டது இல்லை. எனக்கு இந்த மாதிரி முதல்ல வந்து நான் கலந்துகிட்ட போட்டியில முதல் பரிசு வாங்கினது எனக்கு நிஜமாவே ரொம்ப இன்ப அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு நிஜமா என்னோட சந்தோஷத்தை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. குவிகத்துக்கும் மற்ற நடுவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. அதாவது ஒரு போட்டின்னு வரும்பொழுது சரித்திர நாவல்கள் ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். அந்த நாவல் சிறப்பாக இருந்ததுன்னா அது கீழாம்பூர் மாதிரி இருக்கின்றவர்கள்லாம்
அவர் பட்டயங்கள், கல்வெட்டுகள் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய பேப்பர்கள்லாம் போட்டு நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியவர் அவர். அதனால அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிலே உங்களுடைய நாவல் சிறப்பாக இருந்திருக்கிறதுனா நிச்சயமாக ஒரு சிறந்த குறுநாவல் தான் அது. மீண்டும் குவிகம் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய போட்டிகளில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நான் இப்போ நன்றி கூறும் அப்படின்னா முதல்ல இந்த புரவலர்களுக்கு நான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். கோவை சந்திரசேகர் அவர்களுக்கும் மருத்துவர் முருகசுந்தரம் அவர்களுக்கும் நாம் உண்மையிலேயே நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் பரிசு, முதல் பரிசு, 2ஆவது பரிசு, 3ஆவது பரிசுன்னு சொல்றதை விட அதுக்கு ஒரு சன்மானம் அப்படிங்கிறது வந்து ஒரு விருது மாதிரி தான். அது கொடுத்தோம்னா யாரும் இந்த பணத்துக்காக எழுதுறது இல்லை. அது ஒரு தனியான ஒரு சிறப்பு, அவ்வளவுதான். ஒரு மிக சிறப்பான ஒரு கதை அல்லது ஒரு குறும்புதனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி அது மீண்டும் மீதி இருப்பவர்களை மேலும் ஊக்குவிக்க கொடுக்க ஒரு விருதாகத்தான் நினைக்கிறேன் அந்த பணம்ங்கிறது. அந்த புரவலர்களுக்கு முதல்ல நான் வந்து நன்றி கூறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி போட்டிகளை எல்லாம் அவங்கவுங்க ஒரு அப்பா அம்மா பேர்ல, நான் கூட யோசிச்சுன்னு தான் இருக்கேன், ஒரு அப்பா அம்மா பேர்ல ஒரு சிறுகதை போட்டியோ அல்லது ஒரு குறும்புத போட்டியோ ஏதோ ஒரு போட்டியில் இன்ஸ்டியூட் பண்ணணும் என்று எழுத்தாளர்களை இல்லைன்னா எழுதினா தானே படிக்க முடியும். எழுத்தாளர்கள் குறைந்துபட்டா படிக்கிறவங்க குறைஞ்சு போயிடுவாங்க. இது போல நிறைய எழுதும்போது வேற கண்ணில் எப்படியான்னு பார்த்து படிச்சுக்கலான்னு இந்த படிப்பு அப்படின்பது இப்போ அறிஞர் இந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி குறும்புதனங்கள்லாம் வந்து நிறைய சிறுகதைகள்லாம் வந்தால் படிக்கும் வழக்கம் திருப்ப வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வகையில இந்த சிறப்பாக ஒரு போட்டியை அறிவித்து அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஜட்ஜஸ் எல்லாம் கொண்டு பிடிச்சு அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு அது ஒரு பெரிய வேலை. இது சின்ன வேலை, பெரிய சுமை. அது உண்மையா அது மிக சிறப்பாக செய்திருக்கும் திரு கிருபானந்தம் அவர்களுக்கும் திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்த தமிழ் இலக்கிய உலகம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் சுந்தரராஜன் அவர்களுக்கும் கிருபானந்தம் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். மேலும் இதை வழி நடத்தி செல்ல சுந்தரராஜன் அவர்களை கேட்டுக்கொள்ள. அடுத்தது வந்து சார், இதுல வேற நம்மளுடைய ஒப்பீனியன் கேட்கணும் இல்லையா? நமக்கு டைம் இருக்கா? இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷம் யாரையா கேட்கலாமா சார்? கேட்கல. தேர்வு பெற்ற மற்ற யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லலாம் சார். தேர்வு பெற்ற மற்ற 21 பேர்ல வந்திருக்கேன். யாரு? ஆர்கே செல்வின்னு இருக்கும். என்னோட பேரு இரா கலைச்செல்வி. இது கதையெல்லாம் நிஜம் அப்படிங்கிற இது வந்து செலக்ட் ஆயிருக்கு தேர்வுக்கு. நான் உண்மையிலே வந்து செக்ரட்டேரியட் தலைமை செயலகத்துல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க. ஆனா நான் முன்னாடியே ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் எழுதிக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஜாபு போன பிறகும் கொஞ்ச நாளா எழுதுறது இல்லை. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் இப்ப நான் ரொம்ப ஃபுல் டைமா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா தான் நான் ரொம்ப எழுதிக்கிட்டு இருக்கேன். நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுகதைகள் மட்டும்தான் நான் எழுதுவேன். இதுதான் நான் எழுதின முதல் புதினம்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை எழுதி சிறுகதையா எழுத ஆரம்பிச்சது அப்படியே தொடர்ந்துட்டே போச்சு. ரொம்ப பக்கங்கள்லாம் நிறைய வரவும் நான் அதை வந்து அப்படியே வச்சுட்டேன். அத இவ்வளவு பெரிய கதையா யாரும் எப்படி பப்ளிஷ் பண்றதுன்ட்டு அதை முடிக்காம அப்படி வச்சிருந்தேன். இப்போ இங்க வந்து குவியத்துல குறும்புதினம் போட்டி அப்படின்னு வந்த உடனே சரி அப்ப அந்த கதை ஞாபகம் வந்து அதை வந்து எப்படி முடிக்கிறதுனே தெரியாம இருந்ததை ஒரு ஃபைனல் பண்ணி முடிச்சு அனுப்புனேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். எழுதும் போது நான் ஒரு ஃபீல் வரும் எனக்கு, இவ்வளவு கதைகள் எழுதுறோமே, ஆனா வந்து இது மாதிரி போட்டிகள்ல எதுவுமே நம்ம பிரைஸ் வாங்கலையே, ஒரு ரெகக்னிஷன் வரலையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ இந்த இது வந்து பிரசுரத்திற்கு எடுத்து தேர்வு செய்யப்பட்டது நினைச்சு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இப்பதான் தொடர்ந்து இலக்கிய பீடத்துல கூட என்னோட கதை கௌரவங்கிற கதை வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. அது இப்ப தொடர்ந்து அடுத்தடுத்து வரும்போது உண்மையிலேயே என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சோ என்னோட கதைகளும் எல்லாராலும் வாசிக்கப்படுது, எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்கும் போது உண்மையிலே இப்பதான் எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு தூரம் எல்லாருமே நடுவர்கள் எல்லாம் இவ்வளவு படிச்சு அதை தேர்வு செய்தமைக்கு உண்மையிலேயே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேற யாராவது வந்திருக்கிறார்களா இந்த இதுல செலக்ட் தேர்வானவர்கள்?
சார் அனந்த் ரவி இருக்காரு, கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். கார்த்திக் சார். வணக்கம். வணக்கம், வசந்தா கோவிந்தராஜன். கேக்குதா? பேசுங்கம்மா. எனக்கு வந்து 4 தடவை எழுதினேன், 3 தடவை செலக்ட் ஆகியிருக்கு குவிக்கத்துல. எனக்கு குவிக்கத்துக்கு முதல்ல நன்றி. என் பேர்ல ஒரு கான்பிடன்ஸ் ஏற்படுத்தினது கண்டிப்பா குவிகம் தான். எனக்கு சிறுகதைகள் நிறைய எழுதிட்டு இருந்தேன். குறும்புதினம் ஃபர்ஸ்ட் முதல் தடவை குவிக்கத்துக்கு எழுதினேன். 2023, 24, 25 மட்டும் செலக்ட் ஆகல, 26 செலக்ட் ஆயிருக்கு. 3 இயர்ஸ் ஆனோடனே எனக்கே என் மேல ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. இலக்கிய பீடத்துல 2 தடவை வாங்கினேன், குவிக்கத்துல 3 தடவை. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வரல. அது என்னங்கிறத நான் என்ன அனலைஸ் பண்ணணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவிக்கத்துல வந்தாலே எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ எல்லாரும், ஜட்ஜஸ்க்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ. கொஞ்சம் சுருக்கமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு அனந்த் ரவி அவர்கள். தேவகி கருணாகரன். எனக்கு பிரைஸ் இல்ல சார் இதுல. எனக்கு இல்ல. தேவகி கருணாகரன் பேச சொல்லுங்க. தேவகி கருணாகரன். கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் பேசுறீங்களா? கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் 2 பேரும் அன்மியூட் பண்ணிக்க. முதல் முறையாவது 2 பேர் சேர்ந்து எழுதின கதைக்கு நம்ம பரிசு கொடுக்குறோம். கார்த்திக் ஒருத்தர், ஸ்ரீனிவாஸ் ஒருத்தர், 2 பேரும். ஹலோ, கார்த்திக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கார்த்திக் அன்மியூட்ல தான் இருக்காரு, கேட்கல. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க கார்த்திக். கேட்கல சவுண்ட் கேட்கல. இருக்காங்க, இருக்காரு. தேவகி கருணாகரன், நீங்க பேச முடியுமா? அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்க மிட் நைட்டா இருக்கும் அவங்களுக்கு நினைக்கிறேன். தேவகி கருணாகரன். அது அவர் நந்து சுந்து இருக்கார். நந்து சுந்து சார், நீங்க 2 வார்த்தை சொல்ல முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கேமரா ஒர்க் பண்ணல, அதனால வந்து என்னுடைய ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது. குரல் கேக்குதா? கேக்குது சார். உங்க ஃபேஸ் எங்களுக்கு சார், உங்க ஃபேஸ் நல்லா தெரியும் சார், சொல்லுங்க. பரிசு பெற்ற கதைகளை பத்தி கிளம்பூர் அவர்கள் வந்து ஒரு சின்ன இது போட்டிருந்தாரு, ஒரு அவருடைய ஒப்பீனியன். ஸோ அந்த 3 தீமும் வந்து ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது வந்து அந்த தரிசனம்ங்கிறது வந்து கடவுள் நம்மளை பார்த்தா, நம்ம கடவுள் பார்க்கறத விட கடவுள் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற தீம் வந்து ரியலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அது வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது வந்து நான் வந்து ஒரு சக போட்டியாளனாக இருந்தாலும் நான் மனமும் வந்து சொல்றேன், நானே வந்து ஜட்ஜா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பேன். ஸோ அருமையான தீமு. அதே மாதிரி அந்த ஜூஸை பத்தி எழுதினது. ஸோ அந்த 3 கதைகளுக்குமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு டிஃப்ரெண்டான தீம். ஜட்ஜஸ் வந்து கரெக்டா வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்கள 3 பேரையும் வாழ்த்துறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த கதைகள்லாம் எப்போ வெளியாகும் படிக்கணும்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சிறப்பா வேலை செஞ்ச நடுவர்களுக்கும் இத சிறப்பா நடத்தி கொடுத்த குவிகத்துக்கும் நன்றி, பாராட்டுக்கள். ராம்குமார் சுந்தரம். ராம்குமார் சுந்தரம் பேசுவார். ராம்குமார் சுந்தரம் பேசலையா? அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். மியூட்ல தான் இருக்காரு. கேக்குது. ஹலோ, சொல்லுங்க. கேக்குதா? சரி, நன்றி. என்னுடைய குறுநாவலான விடாதே பிடி என்ற கதைய திரு கிருபானந்தன் அவர்கள் மூலமா எனக்கு தெரிய வந்தது, அது தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு. அதற்காக நான் குவிகம் குறும்புதினம் குழுவினருக்கும் நடுவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1. 2வது, போன வருடமும் என்னுடைய குறுநாவல் உயிர் வலி அப்படிங்கிற கதைக்கு பரிசு கிடைச்சது. இந்த வருடம் விடாதே பிடி தேர்வாகி இருக்குது. நான் ஏற்கனவே சில கருத்துக்களை நான் குவிகம் ஆசிரியர் குழுவுக்கு பகிர்ந்திருக்கிறேன். கிருபானந்தன்
ஐயா உட்பட மற்ற அனைத்து அனுபவம் வாய்ந்த எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். அதனால நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க ஏற்கனவே அந்த தேர்வுக்குழுவில் இருக்கக்கூடிய நடுவர்கள் நீங்க எல்லாருமே பழைய கதைகளை தேர்ந்தெடுக்க கூடாது, பழைய மாதிரியான ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுக்காம வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஒண்ணு. அதுக்கடுத்தது என்னன்னா, எந்த மாதிரியான வித்தியாசமான கதைகளை நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் குவிகம் குறும்புதின போட்டி வரப்போற இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கும். என்னுடைய வயது 38. நான் ஒரு கதை எழுதணும் அப்படிங்கும்போது என்னுடைய தகவல் தொழில்நுட்ப அனுபவத்தையும் மற்ற வாழ்வியல் அனுபவங்களையும் சேர்த்து வச்சுதான் நம்ம எழுதுறோம். புரிஞ்ச மாதிரியும் கதை எழுத முடியும், புரியாத மாதிரியும் கதை எழுத முடியும். அப்ப நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். சரிதானே? அப்போ நம்ம ஒரு ரஷ்ய எழுத்தாளர் போலவோ இல்ல ஒரு ஈரானிய எழுத்தாளர் போலவோ நம்மளால சிந்திச்சு எழுத முடியும். ஆனா ரஷ்யா ஈரான்ல இருந்து வர்றவங்களை மட்டும்தான் நம்ம மதிக்கிறோமே தவிர, தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி ஒரு ஆள் எழுதுனா அதை ஏன் நாம வரவேற்க மாட்டேங்கிறோம் என்பது என்னுடைய மிகப்பெரிய குறை. அது குவிகம் ஆசிரியர் குழுன்னு இல்லை, தமிழ்ல நடக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகள்லையும் எனக்கு இது ஒரு குறை இருக்கு. நீங்க போட்டிக்கோ இல்ல பிரசுரத்துக்கோ இல்ல வார கதையாவோ இல்ல தொடர் கதையாவோ தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள்ல முதல்ல புதுமையை பாருங்க. நீங்க புதுமைகளை பார்க்காம என்னைக்கு உங்களுடைய தரம் உயரப்போகுது? ஏன் இளைஞர்கள் பத்திரிகைகளை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு ஆதங்கமான பதிலாதான் நான் இதை சொல்றேன். புதிய சிந்தனைகளுக்கு வழிவிடுங்கள். நீங்க எத்தனையோ வருஷம் எழுதியிருக்கலாம், நீங்களாம் பெரிய ஜாம்பவானா இருக்கலாம். ஆனால் ஒரு கருத்து என்று வரும்போது, ஒரு எழுத்தாளர் சொல்லக்கூடிய கருத்து என்பது, நான்லாம் 360 டிகிரி கோணத்துல நான் சிந்திக்கிறேன். இது நான் என்னை பத்தி பெருமையா பேசுறேன். நீங்க தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா யாருடைய கருத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது ஒரு எழுத்தாளரின் கடமை அல்ல. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய ஜாம்பவான்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். பழைய சிந்தனையிலிருந்து வெளியே வாங்க. நீங்க 2000லயோ 2010லயோ இல்ல, 2026ல இருக்கீங்க. ஒரு நொடியில் இந்த உலகம் நம் கைக்குள் வந்துவிடும். நாம எழுதுற கதை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எழுதுதா இல்ல மனிதன் எழுதுதாங்கிறதே இன்னைக்கு சோதிச்சு பார்க்க வேண்டிய காலகட்டத்துல நாம எல்லாரும் இருக்கோம். எனக்கு நீங்க பரிசு கொடுத்தீங்க கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கருத்துக்களை சொல்லல. நாம் அனைவருமே ஒரு அணியாக அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் இந்த கருத்தை சொல்றேன். ஏன்னாக்கா நான் எழுதின கதை என்பது தினசரி வாழ்வியலில் நடக்கக்கூடிய ஒரு கதை. என்னுடைய விடாதே பிடி கதைக்கு ஆசிரியர் குழு பரிசு கொடுத்ததை நான் மனதார மிக பணிவன்புடன் தாழ்மையுடன் வரவேற்று நன்றி சொல்றேன். அதே நேரத்துல ஓப்பனா சொல்றேன், மற்ற எழுத்தாளர்கள் என்ன தப்பா நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. இது முதல் 3 பரிசுல வர வேண்டிய கதை என் கதை. என் கதையில இல்லாத ஆழம் வேற எங்கும் இல்லை அப்படின்னு ஒரு கர்வத்தோட காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கிற எண்ணத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ எங்களுடைய சிந்தனை என்ன, நாங்க எப்படி நாங்க ஒரு விஷயத்தை அணுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி, என்னை விட இளமையானவர்கள் 25-20 வயது உள்ளவர்களும் எழுத ஆசைப்படுவாங்க. அப்ப அவங்க என்ன எண்ணத்துல யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் அடுத்த வருடத்தில் குவிகம் குறும்புதின போட்டி இந்த மாதிரியான விடயங்களை, ஒரு அறிவியல் புனைவோ இல்ல ஒரு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோ இல்லை நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதையோ குவிகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையான என்னுடைய கருத்தை முன்வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ராம்குமார் சுந்தரம் அவர்களே. கொஞ்ச நேரம் அதிகமாயிட்டா கூட உங்களுடைய கருத்து சரியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளை பற்றி நமக்கு அந்த ஜட்ஜஸ், அவங்க நடுவர்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. நம்முடைய கதை ஆழமாக இருக்கிறது என்பது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளை விட எனக்கு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து, அதில் ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவு கதைகளை படித்து 3 நீதிபதிகள் எடுத்திருக்கும் போது அதுக்கு எதிராக நாம் சொல்ல முடியாது. அவர்களுடைய எண்ணமும் கருத்தும் வேறுபடியாக இருக்கலாம். புதுமை கருத்து பழமை கருத்து அப்படிலாம் கிடையாது. எப்படி எழுதுறோங்கிறது தான். மொத்தமே 27 மாதிரி கதை தான் இருக்குன்னு சொல்றாங்க.
ஸோ அது எப்படி நாம் எழுதுகிறோம், எப்படி பிரசன்ட் பண்ணுகிறோம் அப்படிதான். புதுமை என்ற பெயரிலே நாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாதவற்றையெல்லாம் எழுத முடியாது இல்லையா? இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நன்றி கூறிக்கொள்கிறோம். சார் அடுத்தது யாரை கூப்பிடலாம் சார்? சார் டைம் ஆச்சு சார். 7:34 முடிஞ்சிட்டா? வாவேசு சார். வாவே சார், திரு வாவேஸ் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். இந்த 5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த போட்டியில விருது என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நமது குவிகம் செயல்பட்டு வருகிறது. அந்த விருதை பற்றி என்ன பார்வை பதித்தாலும் அவர் நண்பர் ராம்குமார் சொன்னது கூட ஒரு ஒரு பரிந்துரையாக இப்படி சொல்லலாம் என்று ஒரு வெளிப்படையாக பேசினார். அதையும் தாண்டி அதை தாண்டி இன்றைக்கு நான் வந்து ரொம்ப அருமையா இருந்த நிகழ்ச்சி. முதல்ல விஷுவலா தெரியல சுந்தரராஜன் பேச, என்னடா இது இன்னைக்கு சரியில்லைன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சி நடந்து முதல்ல கம்பீரமான குரல்ல வந்து நம்ம பாஸ்கர் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை அருமையா அவருடைய பணியில சாய் கணேசன், அதுக்கு பிறகு சுந்தரராஜன் ஜட்ஜாக வந்து அவர் இன்னொரு இதுல ஜட்ஜா நடுவரா வந்து அவர் பேசினார்கள். அதன் தொடர்ந்து பரிசு பெற்றவர்கள் பேசினார்கள். எப்படி நடக்கணுமோ ஒன்றை சொல்லுகிறேன். இந்த கருத்தையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியம் என்ற அந்த பரப்பு இருக்கிறதே, அது ஒரு பட்டு கம்பளி போல, ஒரு அருமையான பட்டு சேலை போல வைத்துக் கொண்டால் அதுல ஒவ்வொரு இழையும் முக்கியம். எந்த இழை மோசம் இல்லைங்கிறது கிடையாது. அத்தனை இழையும் போகும்போதுதான் அந்த கம்பளம் விரிவு பெறுகிறது. அப்படி தமிழ் இலக்கியம் என்ற அந்த பட்டு கம்பளத்துக்கு குறும்புதினம் என்ற அந்த இழையை தொடர்ந்து கொடுத்து கொண்டு அதை ஒரு புதுமையாக, அதுதானே புதுமை. அதுல வரக்கூடிய புதுமை பத்தி பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா குறும்புதினம் என்ற புதுமையை ஆக்கி கொடுத்தக்கூடிய குபிகத்துக்கு நீங்கள் முதல் கரவலை கொடுக்க வேண்டாமா? தமிழ் இலக்கிய பரப்பிலே இன்றைக்கு அது இருந்தா தானே இருக்கணும். நான் வந்து ஒரு பேராசிரியனாக வாழ்நாள் பூரா மார்க்கு தான் போட்டு இருக்கேன். மார்க் போட்டு எனக்கு அழுத்து போயாச்சு. ஆனா நாங்க பண்ணதெல்லாம் வந்து பாஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அண்ட் சப்ஜெக்டிவிட்டி இஸ் அன்அவாய்டபிள். அது வந்து எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். ஆனாலும் நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்தாக எடுத்து செல்லுங்கள். குறும்புதினம் என்ற இந்த ஒரு முக்கியமான செய்தியை தமிழ் இலக்கிய பரப்பிலே தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இனி வரக்கூடிய ஆண்டில இளைஞர்கள், புதியவர்கள், புதுமைகள் எல்லாத்துக்கும் ஒரு தளம் இருந்தாதானே முடியும். அந்த தளத்தை கொடுத்த குவியத்தை முதல்ல நாம் பாராட்ட வேண்டும். இன்னொன்னு சொல்லலாம், ஒரு கார்பரேட் குரூப்ல வந்து நிறைய கம்பெனி இருக்கும்போது பிளாக்ஷிப் என்பார்கள். சிலது வந்து பிளாக்ஷிப் கம்பெனி என்று சொல்லுவார்கள். அதுபோல நண்பர்களே, நான் உறுதியாக சொல்கிறேன், குவிகம் என்ற இந்த இலக்கிய அமைப்புக்கு ஒரு பிளாக்ஷிப் இருக்குன்னா அது குறும்புதினம் தான். இந்த பிளாக்ஷிப் தான் குறும்புதினம். அது தன்னுடைய கொடியை உயர்த்தி, அது தாளையும் தோளையும் உயர்த்தி அது அதனுடைய பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணத்துக்கு இந்த பயணம்தான் முக்கியம். பயணத்தில் வரக்கூடிய பார்வைகள், பயணத்திலே கிடைக்கக்கூடிய பயன்கள், அது மூழ்கி உள்ளே அழுத்து செல்லக்கூடிய முத்துக்கள், ரத்தினங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த விதமான வியப்பும் கிடையாது. அது எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டாம். ஐயமின்றி இந்த பயணம் தொடரும் என்பதை நான் என்னுடைய பதிவாக இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த குறும்பு அது முதல்ல வந்து பாஸ்கர் சொன்னது போல மறுபடியும் நம்ம நண்பர் முருகசுந்தரம் அவர்களுக்கும் முத்து சந்திரசேகர் அவர்களுக்கும் நாம் நிச்சயமா பாராட்ட வேணும். அதுல பார்த்தா 2 பேருமே வந்து அவரும் ஒரு முத்து, இதுல வந்து இது ஒரு முருகசுந்தரம். அது முன்னேற்றம் என்பதற்கு அடையாளம். அந்த என்பது முயற்சி செய்யுங்கள், முன்னேறுங்கள். இந்த குறும்புதினம் தான் இந்த குவிகத்தினுடைய பிளாக்ஷிப் என்று சொல்லி இந்த தினம் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி சென்ற நண்பர் பாஸ்கர் அவர்கள், பங்கு கொண்ட அத்தனை பேர். இன்னொரு ஒருத்தர் சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு பரிசே கிடைக்காது இருந்தது, ஆனா குவிகத்தின் மூலமாக வரும்போது ஒரு பெரிய உற்சாகம் கிடைக்கிறது என்று செல்வி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோல வந்து மோகனா அவர்கள் குறிப்பிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு நாளா கலந்து கொண்ட முதல் போட்டியிலேயே முதல் பரிசு பெறுகிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே இது எல்லாமே ஒரு உற்சாகம். இலக்கியம் என்பதே ஈடுபாடு, ரசனை, இணைப்பு. இதுதான் அந்த இலக்கியத்திலே ஒரு அருமையான ஒரு பட்டு நூலாக நம் குவிகம் சென்று கொண்டிருக்கிறது. வாழ்த்துகிறேன். குவிகத்துல மறுபடியும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 100க்கு 100 மார்க் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வணக்கம். சொல்லலாம். அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி, புதிர் சங்கிலின்னு சொல்லி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம், வினாடி வினா ப்ரோக்ராம். இதுல என்னன்னா, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பாங்க. முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க. அவர் ஆன்சர் சொன்ன அப்புறம் அடுத்த கேள்வி அவரே தான் கேட்க போறாரு. அவர் அடுத்த நபர் கேட்பாரு.
அவரும் ஆன்சர் சொல்லணும். அதுக்கு அடுத்தது அப்படியே அப்படியே சங்கிலி மாதிரி போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கணும். ஸோ ஒரு 5 ரவுண்டு போகலான்னு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் எதிர்பார்க்குறோம். நம்ம ஒரு 4-5 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கொடுக்கறவங்க அந்த நம்ம இதில் குவிகம் இலக்கிய தகவலில் போய் அதில் நான் இப்போ போட்டியாளராக கலந்து கொள்ள விரும்புகிறேன்னு போட்டுட்டீங்கன்னா தெரியும். இல்லாட்டி மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த வாரம் நிறைய பேர் கலந்துக்கணும், 12 பேர் கலந்துக்கணும். ஒரு 4-5 ரவுண்டு போகும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் அது நடக்கும். அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைந்ததுக்காக மிக்க நன்றி. நம்ம நினைக்கலாம். அந்த சொலவடையை மீண்டும் அடுத்த வாரம் நம்ம கேட்போம். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர் நிறைவு செய்கின்றோம். வந்திருந்த எழுத்தாளர் அனைவர்களுக்கும் பரிசு பெற்றவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.